Spiritual leadership is something designed by God Himself. ஆவிக்குரிய தலைமைத்துவம் என்பது தேவனாலேயே வடிவமைக்கப்பட்ட ஒன்று. Now I told you so many times repeatedly about the hierarchy in the spiritual structure we have in the Word of God. ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆவிக்குரிய நிலைமையிலான இருக்கக்கூடிய அந்த அமைப்பை குறித்து நான் பலமுறை உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். First God, முதலாவது தேவன், then Christ, பிறகு கிறிஸ்து, and then husband, அதற்கு பிறகு கணவர், wife, மனைவி, then children. பிறகு பிள்ளைகள். Amen. So you need to understand today we are living in a world where the enemy is trying to redefine what is marriage and what is family. பாருங்கள், இந்த உலகத்திலே எப்படிப்பட்டதாய் திருமணம் என்று குறித்தும் குடும்பம் என்பதை குறித்தும் பிசாசானவன் காரியங்களை மாற்றி அமைத்து வருகிறான். So we have to be very careful. அதனால் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். You understand what I'm talking about? நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? Yes. People don't decide about marriage. ஜனங்கள் திருமணத்தை முடிவு செய்வது இல்லை. No, we are not given the right to define what is marriage. திருமணத்தை குறித்ததான அர்த்தத்தை சொல்லவும் நாம் அழைக்கப்படவில்லை. It is not based on the opinion of man. மனுஷனுடைய அபிப்பிராயமும் அது இல்லை. So marriage, when you talk about, it's an idea of God. திருமணம் என்று சொல்லும் பொழுதே அது தேவனுடைய யோசனை. It was God who created first Adam. ஆண்டவரே முதலாவது ஆதாமை சிருஷ்டித்தார். Then he decided it's not good for Adam to be alone. பிறகு ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்ற முடிவையும் தேவனே எடுத்தார். I'm going to create a suitable helper for Adam. ஆதாமுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்றும் அவரே சொன்னார். So the reason why men have wives, it is to find a suitable helpmate. அதனால் மனுஷனுக்கு ஒரு துணைவி இருப்பதற்கு காரணம், மனைவி இருப்பதற்கு காரணம் அவள் ஏற்ற துணையாய் இருப்பதற்காகவே. Amen. So if you have any other funny reasons why you should have a wife, and I feel sorry for you. வேறு ஏதாவது விசித்திரமான யோசனை உங்களுக்கு மனைவி இருப்பதை குறித்து இருக்கும் என்றால் உங்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன். Your wife has been designed by God to work with you together as an equal partner in life. வாழ்க்கையில் ஒரு சமத்துவம் உள்ள ஒரு பங்குதாரராக இருக்கும்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நபரே உங்கள் மனைவி. That's why we call them as life partner. அதனால்தான் வாழ்க்கை துணை என்றே நாம் அவர்களை அழைக்கிறோம். You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறீர்கள். God said, "No, she's going to be a beautiful helpmate to his wife." ஆண்டவர் சொன்னார், to her husband. ஆண்டவர் சொன்னார், அவள் அழகுள்ள ஒரு ஏற்ற துணையாக தன்னுடைய கணவருக்கு இருப்பாள். So in any marriage, the reason and the purpose why God connected man and wife, it's simply for the reason they will learn to work together as companions. பாருங்கள், ஒரு ஏற்ற துணைகளாய் இருக்கும்படி தங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்பதற்காகவே தேவன் வாழ்க்கை துணைகளை தெரிந்தெடுத்து தருகிறார். So the first thing you need to understand is when you have a husband or a wife, know for sure you got the right one. முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையில் கணவரோ மனைவியோ கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது ஏற்ற ஒரு நபரை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். Amen. The contest is over. The contest. இதை குறித்ததான காரியம் contest. Yes. போட்டி அதிலே முடிவடைந்தது. Right? So there are certain things you can think prior to marriage, which man to marry, which girl to marry. திருமணத்துக்கு முன்பாக எந்த மனுஷனை திருமணம் செய்ய வேண்டும், எந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்ற யோசனைகள் இருந்திருக்கலாம். But not after marriage. ஆனா திருமணத்துக்கு பிறகு அல்லவே அல்ல. That is ridiculous. அது மிக முட்டாள்தனமானது. Right? Once you are covenant partners in life as husband and wife, then you are ordained by God to live a life together. தேவனால் நீங்கள் ஒன்றாக ஜீவிக்கும்படியாக உடன்படிக்கை நபர்களாக திருமணத்திற்கு பிறகு மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். So I told you today in the world you see that the devil is attacking marriages. நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த உலகத்திலே பிசாசானவன் திருமணத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறான். The world is trying to redefine I should say what is family. குடும்பம் என்பதை குறித்ததான அர்த்தத்தை உலகமானது மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறது. So now in the US, you know what's happening. அமெரிக்க தேசத்தில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். Now today I saw news talking about two lesbian women who have a girl baby. They took her to the doctor and the doctor refused to treat this little girl because they were lesbians.
பாருங்கள், பெண் புணர்ச்சிக்காரர்களா இருக்கிற இருவர் இப்படியாக மருத்துவமனைக்கு ஒரு சிறு பெண்ணை அழைத்து சென்று தங்களுடைய குழந்தைக்கு வைத்தியம் பார்க்க சென்ற பொழுது அவர்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருப்பதினால் மருத்துவமனை வைத்தியம் பார்க்க முடியாது என்று மறுத்துவிட்டது. Because it became a big issue. அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறினது. Now sin is legalized. இப்பொழுது பாவமானது சட்ட ரீதியாக்கப்பட்டிருக்கிறது. So they say now you can't even afford to use the word sin, in the US. அமெரிக்க தேசத்திலே பாவம் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்த கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். So the government is thinking about something called S word. பாருங்கள், இப்படியாக அந்த அரசாங்கத்திலே எஸ் என்ற வார்த்தையை பற்றி தான் ஒரு சர்ச்சை உண்டாயிருக்கிறது. Don't say sin but say S word. பாருங்கள், பாவம் என்று அழைக்காதிருங்கள், எஸ் வார்த்தை என்று அழைக்கப்படும்படியாக சொல்லப்படுகிறது. You are free to practice your religion. உங்களுடைய மதத்தை நீங்கள் பின்பற்றுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது. But they say you have no business to emotionally injure people who have different sexual orientations. பாருங்கள், இப்படிப்பட்டதான பாலுணர்வு சம்பந்தப்பட்ட வித்தியாசங்களை உடைய ஜனங்களை புண்படுத்துவதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். So there are men who say no, I don't have any taste for women. சில ஆண்கள் இப்படியாக பெண்களை குறித்ததான எந்த ஒரு ருசியும் எங்களுக்கு இல்லை. They are not tempted by women at all. அவர்கள் பெண்களை பார்க்கும் பொழுது சோதிக்கப்படுவதில்லை. They have a flair for men. அவர்களுக்கு ஆண்களை கண்டால் தான் அந்த தாகம் வருகிறது. So there are some women who have a taste only for women. They are not tempted by men at all. சில பெண்கள் அப்படியாக மற்ற பெண்களை பார்க்கும் பொழுது மோகிக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்களை குறித்ததான எந்த ஒரு இச்சையும் இல்லை. So what they are trying to say is leave me alone. I want to just marry somebody whom I love so that I can live a life comfortably. அதனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை தனியே விட்டு விடுங்கள், நாங்கள் யாரை கட்டிக்கொள்ள திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறோமோ அவர்களை திருமணம் செய்து கொண்டு நாங்கள் விருப்பப்படி வாழ விரும்புகிறோம். Somehow things are not left to mankind to decide or to redefine in our lives. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கதான இப்படிப்பட்ட காரியங்கள் மனுஷன் முடிவெடுக்கத்தக்கதாகவோ அல்லது நாம் திருத்தி அமைக்கத்தக்கதாகவோ கர்த்தர் நமக்கு அனுமதிக்கவில்லை. Even today people go for sex change. பாருங்கள், இப்பொழுது கூட இப்படியாக பாலுணர்வு சம்பந்தப்பட்ட மாற்றங்களை மக்கள் செய்து கொள்கிறார்கள். Man would like to become a woman. ஆண் இப்படியாக பெண்ணாக மாற விரும்புகிறார். Woman would like to become a man. பெண் இப்படியாக ஆணாக மாற விரும்புகிறார். I want to tell you, in Hong Kong it's $1 billion industry now trying to operate on people so that they can have a sex change. பாருங்கள், இப்படியாக ஹாங்காங் என்ற இந்த தேசத்தில் இது இப்படியான ஒரு கோடிக்கணக்கில் நடக்கிற ஒரு வியாபாரமாக மாறி இருப்பதற்கு காரணம் இப்படிப்பட்டதான பாலுணர்வு சம்பந்தப்பட்டதான மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்துகிற அறுவை சிகிச்சைகளை செய்து வருகிறார்கள். So you have to understand that devil is disintegrating the family structure all over the world. உலகம் முழுவதும் இப்படிப்பட்டதான திருமணத்தின் வடிவத்தை அமைப்பை பிசாசானவன் சிதைத்து கொண்டிருக்கிறான். Two things that God never allowed man to decide. இரண்டு காரியங்களை மனுஷனை முடிவு செய்ய தேவன் அனுமதிக்கவில்லை. One is about your ethnicity. முதலாவதான காரியம் அவனுடைய ethnicity. பின்னணி. Whether you are Indian or African tribe, which tribe? எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதை குறித்ததான முடிவை எடுக்க மனுஷனை தேவன் அனுமதிக்கவில்லை. Right? If given a choice, all of us would have born in US or Europe. பாருங்கள், நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால் அமெரிக்க ஐரோப்பிய தேசத்தில் பிறக்க நாம் விரும்பி இருப்போம். So that we can have fair skin. அதனாலே கொஞ்சம் வெள்ளையான தோல் கிடைத்திருக்கும் என்று நம்பி இருப்போம். Now they want to just tan their color and become brownish. அவர்கள் என்ன என்றால் தங்களுடைய நிறத்தை இப்படியாக பிரவுன் கலருக்கு மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். So always remember, God never allowed any one of us to decide about ethnicity. பாருங்கள், தேவன் நம் ஒருவரை கூட இனத்தை முடிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை. So if you are born in India as an Indian, as a Tamilian or Bengali or Kannadiga, whatever it is, Malayali, Telugu, it is ordained by God. பாருங்கள், இந்திய தேசத்திலே நாம் பிறந்து இப்படியாக ஒரு தமிழாகவோ பெங்காலியாகவோ அல்லது ஆந்திர தேசத்தின் பிள்ளையாகவோ அல்லது மலையாளியாகவோ இருப்பது தேவனால் வந்த முடிவு. That God decided that. அது தேவன் முடிவு செய்த காரியம். Number 2 is about your sexuality. இரண்டாவதான காரியம் நம்முடைய பால் உணர்வின் அடிப்படையான ஒரு விஷயம். It is God who ordained you to be a man. தேவன் உங்களை ஆணாக இருக்கும்படியாக அவர் நியமித்திருக்கிறார். So if you are a man, be a man. நீங்கள் அப்படி ஆண் என்றால் ஆணாக இருங்கள். If you are a woman, be a woman. நீங்கள் ஸ்திரீயாக இருப்பீர்கள் என்றால் ஸ்திரீயாக இருங்கள். Because God ordained you that way. ஏனென்றால் தேவன் உங்களை அப்படியாக நியமித்திருக்கிறார். So now as we see in this world, நாம் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, so the devil is trying to redefine marriage, saying that it's not necessarily between one man and one woman. It could be
from one man to another man. பாருங்கள், இதனால் பிசாசனம் செய்து வருகிறதான காரியம், திருமணம் என்பது ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் இடையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் இடையில் இருக்கலாம். It could be between one woman and another woman. ஒரு மனுஷிக்கும் இன்னொரு மனுஷிக்கும் இடையில் இருக்கலாம். Sometimes we don't take things seriously. சில நேரங்களில் நாம் காரியங்களை இப்படி தீவிரமாக எடுப்பது இல்லை. We have to pray. We have to pray. நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும். When a nation legalizes sin, ஒரு தேசம் சட்ட ரீதியாக பாவத்தை மாற்றும் பொழுது, listen to what I'm saying. சொல்வதை கவனியுங்கள். When the nation legalizes sin, ஒரு தேசம் பாவத்தை சட்ட ரீதியானதாக மாற்றும் பொழுது, the foundation of righteousness is destroyed. நீதிக்குரிய அஸ்திபாரமானது அழிக்கப்படுகிறது. There's a verse that says, if the foundations are destroyed, what the righteous would do? வசனம் இப்படியாக வேதத்தை சொல்லுகிறது, அஸ்திபாரங்களே அசைக்கப்படும் என்றால் நீதிமான் என்ன செய்வார்? So it's a persecution against godly families. தேவ பக்தியுள்ள குடும்பங்களுக்கு விரோதமான உபத்திரவம் இது. So every time they like to legalize sin, I want to tell you, they are destroying the foundations of righteousness. பாருங்கள், நீதிக்குரிய அஸ்திபாரத்தை அழிக்கும்படியாக வருகிற தாக்குதலே இப்படி சட்ட ரீதியாக பாவத்தை மாற்றுவது. So that the righteous will be persecuted. அதனால் நீதிமான்கள் உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள். You follow what I'm talking about? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? So now they're going to criminalize people who don't abide by the legality of a nation. பாருங்கள், தேசத்தின் சட்டத்தை மதித்து செயல்படாதவர்களை குற்றவாளிகளாக நடத்தக்கூடிய நிலைமை உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. So the law says, no, if they are lesbians, it's going to be okay. அதனால் சட்டம் சொல்லுகிறதான விஷயம், பெண் புணர்ச்சிக்காரர்களாக இருந்தால் பரவாயில்லை. You have to cater to their need. அவர்களுடைய தேவையை நாம் சந்திக்க வேண்டும். You have to service all of them. அவர்கள் எல்லாவரையும் நாம் சந்தித்தாக வேண்டும். So if you are holding your religious views, keep it to yourself. நீங்கள் மத ரீதியான ஒரு அணுகுமுறையை வைத்திருப்பீர்கள் என்றால் உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். You know, they say they want freedom for everybody. அவர்கள் சொல்லுகிறதான காரியம், எல்லாருக்கும் சுதந்திரம் அவசியம். You know, always remember, freedom is not about having no boundaries. பாருங்கள், சுதந்திரம் என்ற வார்த்தை வரைமுறை அற்ற வாழ்க்கை என்ற அர்த்தத்திற்குரியதே அல்ல. If there are no boundaries, I want to tell you, it's not freedom at all. வரைமுறைகள், எல்லைகள் இல்லை என்றால் அது சுதந்திரமே இல்லை. God instituted marriage. தேவன் திருமணத்தை நியமித்தார். God designed boundaries. அவரே அந்த எல்லைகளை முடிவெடுத்தார். God made us responsible. அவர் நம்மை பொறுப்பாளிகளாக மாற்றினார். God wants us to be accountable. அவர் நம்மை உத்தரவாதிகளாக இருக்கும்படி அழைத்தார். You understand what I'm talking about? Yes or no? So, we need to really pray and ask God so that the foundations of righteousness will not be destroyed in our nation. நம்முடைய தேசத்திலே இப்படியாக நீதிமானுக்குரிய அந்த அஸ்திபாரம் அழிக்கப்படாதபடி, நீதிக்குரிய அஸ்திபாரம் அழிக்கப்படாதபடி நாம் ஜெபித்தாக வேண்டும். As long as it doesn't happen in our families, when we hear all those things, we think it's a news. பாருங்கள், நம்முடைய குடும்பத்தில் இது சம்பவிக்காத வரைக்கும் இது ஒரு செய்தியாக நாம் கருதி விடுகிறோம். But suddenly it happens to one of your sons or daughters, boom. பாருங்கள், ஆனால் திடீரென்று நம்முடைய குமாரருக்கோ குமாரத்திகளுக்கோ இது சம்பவிக்கும் என்றால் திடீரென்று அதிர்ச்சி. Then only we think something is wrong. அப்பொழுதுதான் ஏதோ ஒன்று தவறாக போய் கொண்டிருக்கிறது என்று சிந்திக்கிறோம். It's happening in the community. அது சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. It's happening in the city. அது நம்முடைய பட்டணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. It's happening in our nation. நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. But we don't bother. ஆனால் நாம் அதை குறித்து அக்கறை கொள்வதில்லை. The moment it touches your skin, ஆனால் நம்முடைய தோலை அது தொடும் பொழுது you're shaken up. நாம் அசைக்கப்படுகிறோம். I remember a long time back, a man came to me. கொஞ்ச காலங்களுக்கு முன்பாக ஒரு மனுஷன் இடத்தில் வந்தார். He said, my lovely girl is too friendly with another girl. என்னுடைய அருமை அழகான பெண் பிள்ளை இன்னொரு பெண்ணோடு நட்பு கொண்டிருக்கிறாள். Godly father. தேவ பக்தியுள்ள தகப்பன். But he said, I do not know what to do. நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. Hello, you understand what I'm talking about? Yes? So our sons and daughters, they're going to face the world in a very terrific manner. பாருங்கள், நம்முடைய குமாரர்களும் குமாரத்திகளும் இந்த உலகத்தை பயங்கரமான முறையில் சந்திக்க போகிறார்கள். The church should stand up. சபையானது எழுந்து நிற்க வேண்டும். There's an attack on nuclear God ordained marriage. தேவனால் நியமிக்கப்பட்ட தனித்தன்மை உடைய திருமணத்திற்கு எதிரான தாக்குதல் உண்டு. It's between a man and a woman.
அது எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இடையிலானது. The Lord says, what the Lord has joined together, let no man put asunder. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். Who was the first pastor who solemnized the wedding? முதலாவது திருமணத்தை நடத்தி கொடுத்த போதகர் யார்? God himself. தேவன் தாமே. Amen. There was a grand wedding ceremony in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே இப்படியான ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திருமண வைபவம் நடந்தது. And they played the bridal music. இப்படியாக மணமகளுக்குரிய அந்த இசையை வாசித்தார்கள். Now I just imagine. நான் இப்படியாக கற்பனை செய்கிறேன். And Adam was already there. ஆதாம் அங்கே ஏற்கனவே இருந்தார். So now God holding the hand of Eve because he happens to be the father. ஏவாளுடைய கரத்தை பிடித்து தேவனே நடத்தி கொண்டு வந்தார். ஏனென்றால் ஏவாளுடைய தகப்பன் அவர். He brought him all the way close to Adam. ஆதாமுக்கு நெருக்கமாக அவரே அழைத்து கொண்டு வந்தார். And handed over Eve to Adam. ஏவாளை ஆதாமுக்கு அவர் கையளித்தார். And he told Adam, பிறகு ஆதாமை பார்த்து சொன்னார், this is not Steve. This is not Steve. இது ஸ்டீவ் அல்ல. This is Eve. ஈவ். She is a woman. அவள் ஒரு ஸ்திரீ. She is very different from you. உன்னை விட அவள் வித்தியாசமானவள். You understand what I'm talking about? You are a man. நீ ஒரு மனுஷன். You have one sexual nature. உனக்கு ஒரு பாலுணர்வின் தன்மை வித்தியாசமானது. And she has a different side of sexuality. அவளுக்கு வித்தியாசமான பாலுணர்வின் தன்மை உண்டு. And it is my design that a man and a woman will come together and they shall be one flesh. இது இப்படியாக மனுஷனும் மனுஷியும் என்னால் இணைக்கப்பட்டு அவர்கள் ஒரே மாம்சமாவது என்னால் வந்தது. So when you think about love, marriage and sex, it is holy and it is ordained by God. அப்படியாக நாம் அன்பு, திருமணம், இப்படியான பாலுணர்வு என்று பேசும் பொழுது அது மிக பரிசுத்தமானது, அது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. So the moment you try to go out of the boundaries, I want to tell you, it becomes perversion. அதனால் நாம் இந்த வரைமுறையை விட்டு தாண்டி செல்லும் பொழுது அது தாறுமாறானதாக மாறுகிறது. Freedom means sense, gives you sense when you have boundaries. பாருங்கள், சுதந்திரம் என்ற வார்த்தையை வரைமுறைகளுக்கு உட்பட்டதான ஒரு உணர்வு. So now before God could bring Eve to Adam, he created Adam. ஏவாளை ஆதாமுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார். God is a God of order. நம்முடைய தேவன் ஒழுங்கின் தேவன். Amen. So Adam was left alone to be with God in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு தனிமையாய் இருக்கும்படியாக ஆதாம் விடப்பட்டார். So Adam would look forward to the visitation of God in the cool of the time every day. ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனோடு உறவாடுவதை எப்பொழுதும் ஆதாம் எதிர்பார்த்தார். God was a daddy to him. தேவனே அவனுக்கு தகப்பனாயிருந்தார். He was a friend to him. தேவன் அவனுக்கு நண்பனாயிருந்தார். He was his counselor. அவரே அவனுக்கு ஆலோசகராயிருந்தார். He was his boss. அவனுக்கு அதிகாரியாயிருந்தார். The Lord meant everything to Adam. ஆதாமுக்கு தேவன் எல்லாமுமாயிருந்தார். In the cool of the day you would know, oh, now the Lord is going to show up. குளிர்ச்சியான பகலின் வேளையிலே அவனுக்கு தெரியும் தேவன் இப்பொழுது வருவார். And he would run into the arms of God. தேவனுடைய கரங்களுக்குள் ஓடி அவன் புகுந்து கொள்ளுவார். And he would look forward to have the presence of God in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய பிரசன்னத்திற்காக அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். And he knew not anybody else. வேறு யாரையும் ஆதாமுக்கு தெரியாது. God was the object of his love and treasure. தேவனே அவனுடைய அன்பிற்கும் அவனுடைய பொக்கிஷமுமாகவும் இருந்த ஒரு மூலமாயிருந்தார். He enjoyed the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை அவன் மகிழ்ச்சியோடு அனுபவித்துக் He was கொண்டிருந்தார். filled with the glory of God. தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தார். What an amazing thing. எத்தனை அருமையான காரியம். Still Eve is not in the scenario. இப்பொழுதும் ஏவாள் இந்த காட்சியிலேயே இல்லை. Eve is not even created. ஏவாள் இன்னும் சிருஷ்டிக்கப்படவும் இல்லை. But Adam was already walking with God. ஆனால் ஆதாமோ ஏற்கனவே தேவனோடு நடந்து கொண்டிருந்தார். So I like to tell all the girls, find a man who already walks with God. அதனால் எல்லா பெண்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, ஏற்கனவே தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனை தெரிந்தெடுங்கள். Some people like to love and get married so that they can change their husbands towards the Lord. பாருங்கள், சிலர் நினைக்கிறார்கள் காதல் பண்ணி கல்யாணம் பண்ண கல்யாணத்துக்கு பிறகு ஆளை மாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். That is not biblical. அது வேதத்திற்குரிய காரியமே அல்ல. And that is not the way to do evangelism. அப்படி சுவிசேஷத்தை செய்யும்படி தேவன் சொல்லவும் இல்லை. Our girl was madly in love with an ungodly boy.
பாருங்கள், இப்படியாக ஒரு பெண்ணானவள் தேவ பக்தியற்ற மனுஷனை மிகவும் காதலிக்கிறார். So everybody advised to just give up. He's not the right match for you. எல்லாரும் சொன்னார்கள், இவன் ஒரு சரியான ஒரு வாழ்க்கை துணையாக இருக்க மாட்டான், விட்டுவிடு. And she was saying, it's not just about him. I'm burdened for his soul. பாருங்கள், அவள் சொன்ன காரியம் அவன் வெறும் பையன் மாத்திரம் அல்ல, அவனுடைய ஆத்துமாவை குறித்து நான் மிகவும் பாரப்பட்டு இருக்கிறேன். He said, shut up, you don't need to worry about his soul. Jesus died for him and he has million ways to save his soul. பாருங்கள், இப்படியாக பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பையனுக்காக தேவன் இயேசுவை மரித்தார், அவரே அந்த ஆத்துமாவை குறித்து அதிக கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். So I like to advise all boys and girls, find somebody who knows the Lord, who already walks with God. அதனால் எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்கும் பொழுது அவர்கள் ஏற்கனவே தேவனை தெரிந்தெடுத்து அவரோடு சஞ்சரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். So when God brought Eve to Adam, அப்பொழுது ஏவாளை தேவன் ஆதாமிடத்தில் கொண்டு வந்த பொழுது, I think the moment she met Adam, ஆதாமை அவள் சந்தித்த அந்த க்ஷணத்திலே she would have said, oh, he's just like God. அவள் சொல்லி இருக்க கூடும், ஓ, தேவனை போன்றே இருக்கிறார். When God created her, Adam was sleeping. பாருங்கள், ஏவாளை தேவன் சிருஷ்டித்த பொழுது ஆதாம் உறங்கிக் கொண்டிருந்தார். Always remember, God can put you to sleep. அவன் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவனை பார்த்தார். Always remember, he didn't get into a discussion with Adam. ஆதாமினிடத்தில் ஒரு காலம் இதை குறித்து விவாதிக்கவில்லை. He didn't ask him, now I've given you millions of birds and flowers, this and that, but do you think something is missing in your life? அவர் போய் இப்படியாக உனக்கு கோடிக்கணக்கான பறவைகளையும் உனக்காக பூக்களையும் நான் சிருஷ்டித்து வைத்திருக்கிறேன், ஏதாகிலும் உனக்கு குறைவாய் இருக்கிறதா? Do you think that I should create somebody, another human being, not exactly like you, little different than you? உனக்கு இன்னொரு மனுஷனை, அதாவது உன்னை போல் அல்ல, இன்னொரு நபரை நான் உனக்காக சிருஷ்டிக்கட்டுமா? Did God get into a discussion? ஏதாவது அவர் விவாதத்திற்குள் நுழைந்தாரா? Somebody said, no, men, once they get married, they never sleep. திருமணமானவர்கள் ஒருவர் சொன்னார், இப்படியாக ஆண்கள் உறங்குவதில்லை after marriage. திருமணத்திற்கு பிறகு. So somebody asked him, why do you do that? ஒருவர் கேட்டா, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? So once Adam slept, he was sleeping, God brought Eve. ஒரு முறை ஆதாம் தூங்கினதுக்கு ஏவாள் வந்து விட்டாள். So I don't want to take a chance. இனி ஒரு வாய்ப்பை எடுத்தா காரியம் முடிந்தது. So that's only for a joke. Right? So what I'm trying to say is, Eve was not Adam's idea. நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், ஏவாள் ஆதாமுடைய யோசனை அல்ல. All the men need to understand tonight. எல்லா ஆண்களும் இந்த ராத்திரி புரிந்து கொள்ள வேண்டும். Even though watch us through the television. யார் எங்களை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ நீங்களும். Woman is not an idea of man. ஸ்ரீ ஆனவள் ஒரு மனுஷனின் யோசனை அல்ல. Woman is an idea of God. ஸ்ரீ ஆனவள் தேவனுடைய யோசனையானவள். If God has given you a wife, கர்த்தர் உங்களுக்கு மனைவியை கொடுத்திருப்பார் என்றால், now I want to remind yourself that it is God's idea. நான் உங்களுக்கு நினைப்பூட்டி சொல்லுகிறேன், அது தேவனுடைய யோசனை. All the men lift your hands and shout hallelujah. எல்லா ஆண்களும் கரங்களை உயர்த்தி ஹalleluya என்று சத்தமிடுங்கள். Yes, your wives are very happy now. உங்களுடைய மனைவிகள் இப்பொழுது மிக சந்தோஷமாய் இருக்கிறார்கள். Amen. Adam could have not even realized what do I really need. ஆதாம்க்கு ஒரு காலம் தன்னுடைய தேவை என்ன என்று கூட புரிந்திருக்கார். He was sleeping. அவன் நித்திரையாய் இருந்தான். But God was more mindful about Adam. ஆனால் தேவன் ஆதாமை நினைத்திருந்தார். No, he said, I'm going to bring somebody who would be a suitable helper to Adam. நான் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஒரு நபரை கொண்டு வர போகிறேன். So I see the two things. நான் இரண்டு காரியங்களை பார்க்கிறேன். God spoke about loneliness. முதலாவது காரியம், தேவன் தனிமையை பேசினார். Number one is loneliness. முதலாவது தனிமை. Number two is இரண்டாவதான காரியம் companionship. வாழ்க்கை துணை. To work together. ஒரு மனப்பட்டு செயல்படுவதற்காக. To be partners in everything. எல்லா காரியங்களிலும் பங்குதாரர்களாக இருப்பதற்காக. Amen. So he said he is alone. முதலாவது காரியம், அவன் தனிமையா இருக்கிறான். And he said it's not good for a man to be alone. அப்பொழுது அவர் சொன்ன காரியம், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. If I find anybody being single, I tell them it's not good for you to be alone. யாராவது தனிமையா இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அது உங்களுக்கு நல்லதல்ல. You must get married. நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். You understand what I'm talking about? It's not good for a man to be alone. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. Hello? And then பிறகு he said, I'm going to make a suitable helper.
நான் ஏற்ற துணையை உண்டாக்குவேன். Say suitable helper. சொல்லுங்கள், ஏற்ற துணை. Who said that? யார் அதை சொன்னார்? Did God ever tell Adam, no, this is my idea, son. I'm going to create for you just about 50 women. ஆதாமினிடத்தில் தேவன் என்றாகிலும் போய் சொன்னாரா, இது என்னுடைய யோசனை மகனே, உனக்காக ஒரு 50 ஸ்திரீகளை நான் உண்டாக்க போகிறேன். So you can pick up one among the 50. இந்த 50ல யாராவது ஒரு ஆளை பிக் அப் பண்ணுன்னு சொன்னாரா? So the rest I will vanish them to the thin air. மத்த 49 அப்படியே காற்றில சாம்பலாக்கி விடுவேன் என்று சொன்னார். So you choose the right partner for yourself. உனக்கு வேண்டிய சரியான வாழ்க்கை துணையை நீயே தெரிந்து கொள் என்று சொன்னாரா? You understand what I'm talking about? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? Who said I'm going to find a suitable helper to Adam? ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்ற வார்த்தை யார் சொன்னார்? God himself said this. தேவன் தாமே அதை சொன்னார். So now pass for a moment and now think about this. கொஞ்ச நேரம் எடுத்து சிந்தித்து பாருங்கள். Apply your mind to what I'm saying. நான் சொல்வதை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். When it comes to suitable, compatible life partners, ஏற்ற ஒரு சரியான வாழ்க்கை துணை வேண்டும் என்றால் how much God is involved? எத்தனை அளவிற்கு தேவன் அதிலே ஈடுபட்டு இருக்கிறார்? How much you are involved? எத்தனை அதிகம் நீங்கள் ஈடுபட்டு இருக்கிறீர்கள்? Sometimes we think, we make the right choice. சில நேரம் நாம் நினைக்கிறோம் நாம் சரியான முடிவை எடுக்கிறோம். So only after the marriage you know all that glitters is not gold. திருமணத்துக்கு பிறகுதான் தெரிகிறது எல்லா பளபளப்பதும் தங்கம் அல்ல. Even you realize that you have to think it's gold and still live with that. Even when you realize after marriage, you have to think still it's gold and live with that. என்னதான் புரிந்து கொண்டாலும் அது இன்னும் தங்கம் வெள்ளி நினைச்சு தான் வாழணும். Marriage is something you can get in. திருமணம் என்பது உள்ளே புகலாம். You can't get out. வெளியிலே வர முடியாது. It's a trap. அது ஒரு கண்ணி. 3 சுடி இன் அண்ணி. அந்த கண்ணி அல்ல, கண்ணி. Now, when I say trap, what do I mean is it's just one way, entrance. கண்ணி என்று நான் சொல்லும்போது எதை சொல்கிறேன் என்றால் ஒரு வழியில் நுழையலாம் ஆனால் வெளியே போவதற்கு வழி இல்லை. You can get in but you can't get out. நாம் உட்புகலாம் ஆனால் வெளியே வர முடியாது. Just like God, and when Noah and his family got into the ark, he shut the door. எப்படி நோவாவையும் அவர் குடும்பத்தாரையும் அந்த பேழைக்குள் நுழைய வைத்து தேவன் கதவை அடைத்தாரோ அப்படி. So you move to marriage, God shuts the door. நீங்கள் அப்படி திருமணத்துக்குள் நுழைந்த உடனே கதவை அவர் அடைத்து விடுகிறார். He holds a key. அவர் கையில் தான் அந்த திறவுகோலும் இருக்கிறது. And he said, what God has joined together, let no man put asunder. அதனால் இப்பொழுது தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றும் சொல்லி விடுகிறார். That means he will not put them asunder. அப்படி என்றால் அவர் பிரிக்க மாட்டார். So he also instructs man, be very careful. I'll put them together. You don't mess around with these people. அதனால் மனுஷனை பார்த்தும் சொல்லுகிறதான காரியம், நான் அவர்களை இப்போது ஒன்றாக்கி இருக்கிறேன், நீ அவர்களை பிரிக்காதே. Do you enjoy the teaching? Yes. So you need to know God knows the best for your life. உங்களுக்கு தெரிய வேண்டியதான காரியம் உங்கள் வாழ்க்கையில் எது சிறந்தது என்பதை தேவன் அறிவார். Amen. So always believe and confess, my husband is a gift from God. அதனால் எப்பொழுதுமே நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டியதான காரியம், என் கணவர் தேவனுடைய ஈவு. My wife is a gift from God. என் மனைவி தேவனுடைய ஈவு. Amen. So only when you believe you can move into the plans of God together as husband and wife. நீங்கள் அப்படி விசுவாசிக்கும் பொழுதே தேவனுடைய திட்டங்களுக்குள் நீங்கள் ஒருமனப்பட்டு நுழைய முடியும். Hallelujah. So Adam was full of God's presence when he met Eve. ஏவாளை சந்தித்த பொழுது ஆதாம் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு இருந்தார். So when God brought Eve to Adam, அப்பொழுது தேவன் ஏவாளை ஆதாமினிடத்தில் கொண்டு வந்த பொழுது, what did he say? அவர் சொன்னதான காரியம், shall I tell you? நான் சொல்லட்டுமா? How many of you want to know? எத்தனை பேர் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? He said, wow. ஆதாம் சொன்ன காரியம், wow. Always remember. எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். It was something, now we buy things made in Japan. நம்ம சில பொருட்களை வாங்கும்போது இப்படி தான் ஜப்பான்ல உற்பத்தியாக்கப்பட்டதெல்லாம் வாங்குவோம். Now made in USA. இப்படி அமெரிக்க தேசத்தில் செய்யப்பட்டதை வாங்குவோம். Now we say wow. அதை பார்த்து இப்படி கத்தி விடுவோம். And now there when God brought Eve, அங்கே ஏவாளை தேவன் கொண்டு வந்த பொழுது, he put God made. தேவனால் செய்யப்பட்டது என்று எழுதி இருந்தது. Say hallelujah. Hallelujah என்று சொல்லுங்கள்.
Made by God, created by God. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. If you only understand how much God did get involved in your marriage, you'd be stunned, you'd be spellbound. பாருங்கள், தேவன் எந்த அளவிற்கு உங்கள் திருமணத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது எத்தனையாய் நீங்கள் அதை சந்தோஷத்தோடு ஆச்சரியத்தோடு நீங்கள் அதை யோசிக்க முடியும். So when Eve saw Adam, ஏவாள் ஆதாமை பார்த்த பொழுது she would have thought, who's he? யார் இந்த மனுஷன்? Wow, so handsome. எத்தனை அழகான ஒரு He மனுஷன். looks just like God. தேவனை போலே இருக்கிறார். So now, did Eve meet God first or Adam first? ஏவாள் இப்பொழுது தேவனை முதலாவது பார்த்தாளா, ஆதாமை முதலாவது பார்த்தாளா? Whom did she see first? முதலாவது அவள் பார்த்தது யார்? God. தேவனை. It was God who brought her to Adam. தேவனே அவளை ஆதாமினிடத்தில் கொண்டு வந்தார். Our boy was sleeping for hours together. நம்முடைய பையன் இப்படியாக பல மணி நேரம் தூங்கி கொண்டிருந்தார். So God gave him a good anesthesia probably. பாருங்கள், இப்படியான ஒரு மயக்கத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். So you won't get up till I finish my job. என்னுடைய வேலையை முடிக்கிற வரைக்கும் அவன் எழுந்திருக்க கூடாது. For all men who are not yet married. திருமணமாகாத எல்லா ஆண்களுக்கும். So even those who watch us through the television, எங்களை தொலைக்காட்சியிலே கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள், through the internet, இன்டர்நெட் மூலமாய் all பார்க்கிறவர்கள், around the world, உலகம் முழுவதும் பார்க்கிறவர்கள், I want to tell you in Jesus name, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன், God is mindful about your marriage. உங்களுடைய திருமணத்தை குறித்து தேவன் நினைவாய் இருக்கிறார். Even when you don't see, நீங்கள் பார்க்க முடியவில்லை என்றால் God is moving on your behalf. உங்களுக்காக அவர் அசைத்துக் கொண்டிருக்கிறார். God is doing something on your behalf. உங்களுக்காக அவர் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். God is preparing somebody on your behalf. உங்களுக்காக ஒருவரை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். You may not see it now. உங்களால் ஒருவேளை இப்பொழுது காண முடியாமல் இருக்கலாம். You do இருக்கலாம். not know it now. ஒருவேளை நீங்கள் இப்பொழுது அறியாமல் இருக்கலாம். But I want to prophesy in Jesus name. இயேசுவின் நாமத்தில் நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். If you believe along with me, என்னோடு கூட நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் God is working on my behalf. ஆண்டவரே, நீர் எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். He is going to bring the right suitable life partner in my life. என்னுடைய வாழ்க்கையில் சரியான ஏற்ற துணையை கொண்டு வர போகிறேன். God is going to bring that miracle in your life. அந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொண்டு வர போகிறார். Somebody shout hallelujah. ஹalleluya என்று சொல்லுங்க. What an awesome thing. எத்தனை ஒரு பயங்கரமான காரியம். That no wonder why the devil would attack marriage so badly nowadays. அதனால் இந்த நாட்களில் ஏன் பிசாசு இப்படியாக திருமணத்தை எதிர்க்கிறான் என்பது ஒரு ஆச்சரியத்திற்குரியதே அல்ல. I read now before I could come here, all the churches who do not take gays and lesbians as members, legal members in the church, no, they will forfeit their tax with the government. எந்தெந்த சபைகள் எல்லாம் ஆண் புணர்ச்சி பெண் புணர்ச்சிக்காரர்களை இப்படியாக அங்கத்தினர்களாய் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை வரி they have to pay tax. அவர்கள் வரி செலுத்தும்படியாக நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள். They will not get tax exemption. அவர்களுக்கு வரி விலக்கம் இல்லை. Do you understand what I'm saying? One pastor was sent to jail now a few weeks back for refusing to solemnize a gay wedding. இப்படியான ஒரே புணர்ச்சிக்காரர்களுக்கு திருமணம் செய்ய முடியாது என்று சொன்னபடினால் ஒரு போதகர் சிறைச்சாலைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார் சில வாரங்களுக்கு முன்பாக. It happens in the US. இது அமெரிக்க தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறதான காரியம். Thank God for India. இந்தியாவிற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். We may not be a Christian nation yet. நம்முடைய ஒரு தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசமா இல்லாமல் இருக்கலாம். But most of the people in India believe in godly values. ஆனால் அநேக இந்திய மக்கள் தேவனுடைய காரியங்களை மதிக்கிறார்கள். I'm very proud I'm born as an Indian. நான் ஒரு இந்திய பிரஜையாக பிறந்ததற்காக பெருமைப்படுகிறேன். We have a rich culture. நமக்கு ஒரு சிறந்த ஒரு கலாச்சாரம் உண்டு. Now I know a friend who lived in the US for many years. பல வருடங்களாக அமெரிக்க தேசத்தில் வாழ்ந்த ஒரு நண்பர் எனக்கு தெரியும். So when the kids started growing, he came back to India. பிள்ளைகள் வளர துவங்கின பொழுது அவர் இந்திய தேசத்துக்கு திரும்பி வந்தார். I asked him why. ஏன் என்று கேட்டேன். He said culturally we are secured in India. இந்திய தேசத்தில் கலாச்சார நிலைமையில் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். Somebody shout hallelujah. Hallelujah என்று சொல்லுங்கள். Thank God for India. இந்திய தேசத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thank God for the rich heritage we have. இப்படியே நாம் பெற்ற சிறந்த சுதந்திரத்திற்காக ஸ்தோத்திரம். Amen. So it's so beautiful that God was master minding the whole thing about Adam and Eve's marriage. பாருங்கள், ஆதாம் ஏவாளுடைய திருமணத்தை குறித்துதான முழு தலைமைத்துவத்தின் எல்லா சிறந்த யோசனையின் திட்டங்களின் ஆதாரமாக தேவனே இருந்தார். So I would like to tell you, no marriage will be at risk when God is involved in your marriage. தேவன் உங்களுடைய திருமணத்தில் ஈடுபட்டு இருப்பார் என்றால் அது ஒரு காலம் உங்களுக்கு பிரச்சனையாக மாறாது. Amen.
Because the covenant holds. ஏனென்றால் உடன்படிக்கையானது தாங்குகிறது. God is a God of covenant. தேவன் உடன்படிக்கையின் தேவன். So when he brought Eve, ஏவாளை அவர் கொண்டு வந்தபோது, when he brought Eve to Adam, அவர் ஏவாளை ஆதாமிடத்தில் கொண்டு வந்தபோது, he never told Adam, அவர் ஆதாமிடத்தில் சொல்லவில்லை, hey Adam, this is your girlfriend. ஆதாமிடத்தில் இது உன்னுடைய பெண் தோழி என்று சொல்லவில்லை. Hello. Today people like to just live without getting married. பாருங்கள், இந்த நாட்களிலும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ அநேகர் நினைக்கிறார்கள். Sometime back I was told in many colleges around in Bangalore, boys and girls they get houses, the higher houses, they live like husband and wife without getting married. பாருங்கள், அநேக கல்லூரிகளிலே சுற்றிலும் நாம் அறிகிற காரியம் பெங்களூர் பட்டணத்திலே இப்படியாக திருமணம் செய்து கொள்ளாமல் வாலிப பிள்ளைகள் ஒன்றாக வாழ்ந்து கொள்ளுகிறார்கள். When God brought Eve to Adam, தேவன் ஏவாளை ஆதாமிடத்தில் கொண்டு வந்தபொழுது, he said, this lady is your wife. இந்த ஸ்திரீயானவள் உன் மனைவி, not a girlfriend. உன்னுடைய பெண் தோழி அல்ல. There's a lot of difference, just going around with women but relating to a wife. பாருங்கள், ஒரு மனைவியிடத்தில் பழகுவதற்கும் மற்ற பெண்களிடத்தில் பழகுவதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. That's why God established a covenant between husband and wife. அதனால தான் கணவன் மனைவியிடத்திலே உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தினார். God's design is one man should have one wife. கர்த்தருடைய வடிவமே ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷி இருக்க வேண்டும். You follow what I'm talking about? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? He created one Adam. அவர் ஒரு ஆதாமை சிருஷ்டித்தார். He created one Eve. ஒரு ஏவாளை சிருஷ்டித்தார். Why? ஏன்? So that they can have a godly marriage and godly offspring out of their own flesh and blood. அதனால் அவர்கள் தேவ பக்தியுள்ள ஒரு திருமணத்திலிருந்து தேவ பக்தியுள்ள தலைமுறைகளை பெற்றெடுக்கும்படியாக செய்திருந்தார். I'm enjoying the teaching. You enjoy? நீங்கள் சந்தோஷமாய் பெற்றுக்கொள்கிறீர்களா? I had something else to speak here. நான் ஏதோ ஒன்றை பேசுவதற்காக வந்தேன். But the Holy Spirit is bringing up something else. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வேற ஒன்றை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். Maybe I will teach what I have with me next month. அடுத்த மாதம் நான் கொண்டு வந்த காரியங்களை உங்களுக்கு நான் ஒருவேளை போதிப்பேன். So remember and recognize the work of God in your marriage. உங்களுடைய திருமணத்திலே தேவனுடைய கிரியை நீங்கள் நினைவில் வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். So Eve had seen God. ஏவாள் தேவனை பார்த்திருந்தார். When God made her alive, அவளை உயிருள்ளவளாக கர்த்தர் மாற்றின பொழுது, so when she opened her eyes, அவள் கண்களை அவள் திறந்த பொழுது, the first one she saw was God. முதலாவது அவள் பார்த்தது தேவனை. She was filled with the glory of God. தேவனுடைய மகிமையினால் அவள் நிரப்பப்பட்டிருந்தாள். She was filled with the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தினால் அவள் நிரப்பப்பட்டிருந்தாள். Then God said, ஆண்டவர் சொன்ன பொழுது, I created you for somebody. நான் உன்னை இன்னொருவருக்காக சிருஷ்டித்திருக்கிறேன். When I created you, நான் உன்னை சிருஷ்டித்த பொழுது, no, my purpose is that I want to create you for somebody. உன்னை சிருஷ்டித்ததன் நோக்கமே இன்னொருவருக்காக. How do you like it? அதை எப்படி நீங்கள் விருப்பமாய்? Even before the foundation of the world, பூமி அஸ்திபாரங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே, I honestly believe this. இதை நான் நேர்மையாக நம்புகிறேன். Whenever God creates woman, ஸ்திரீயை தேவன் சிருஷ்டித்த பொழுது, he sees her husband as well. அவளுடைய கணவரையும் அவர் பார்க்கிறார். Amen. This woman is created for this man. இந்த ஸ்திரீயானவள் இந்த மனுஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டாள். Hallelujah. God created a wife. கர்த்தர் மனைவியை சிருஷ்டித்தார். Created a wife. மனைவியை சிருஷ்டித்தார். Only two people who never had childhood, teenage, all those is Adam and Eve. ஆதாமும் ஏவாளும் தான் இப்படியான குழந்தை பருவத்தையோ வாலிப பருவத்தையோ பார்க்காத தம்பதிகள். They were full-fledged adults when God created. ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுதே முழுமையான நிலைமையில் இருந்த புருஷர்களாய் இருந்தவர்கள். Maybe Adam was 7 foot tall, we do not know. ஆதாம் ஒருவேளை 7 அடி மனுஷனாய் இருந்திருக்கலாம். And Eve was 6 foot. 6 அடியாய் ஏவாள் இருந்திருக்கலாம். Oh my goodness, I can't imagine how beautifully, how gloriously God would have created Adam and Eve in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே எத்தனை அழகாகவும் எவ்வளவு மகிமையாகவும் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்திருப்பார் என்று நான் கற்பனை செய்ய கூட முடியவில்லை. So when God brought Eve to Adam, ஏவாளை ஆதாமிடத்தில் தேவன் கொண்டு வந்த பொழுது, so when she saw Adam, அவள் ஆதாமை பார்த்த பொழுது, I believe would have thought he just like God. உடனே அவள் நினைத்த காரியம் தேவனைப் போலவே இருக்கிறார். Because the Bible says we are created in the image of God. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். So we are talking about two individuals. இங்கே 2 நபர்களை பற்றி பேசுகிறோம். Husband and wife. கணவன் மனைவி. Prior to marriage, they had a relationship with their maker. திருமணத்துக்கு முன்பாக அவருடைய சிருஷ்டி கர்த்தரிடத்தில் அவர்களுக்கு நல்ல உறவு இருந்தது. Somebody say amen. Hallelujah.
spiritual leadership, when you talk about Adam, is supposed to be the priest, prophet, and the king in the family. ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை பற்றி பேசும் பொழுது ஆதாமானவன் தன்னுடைய குடும்பத்திற்கு ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக, ராஜாவாக நியமிக்கப்பட்டவன். So I'll finish with this. இதனோடு நான் முடிக்கிறேன். So all the men you need to understand. எல்லா ஆண்களும் இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Just like Eve was brought to Adam. ஏவாளை ஆதாமினிடத்தில் தேவன் கொண்டு வந்தது போல God brought your wife to you. உங்கள் மனைவியை தேவன் உங்களிடத்தில் கொண்டு வந்தார். To be your soulmate. உங்களுடைய ஆத்துமாவின் துணையாக இருக்கும்படி. To be your companion. உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கும்படியாக. To be a friend forever. உங்களுடைய தோழியாக இருக்கும்படியாக. To be your equal. உங்களுடைய பங்குதாரராக இருக்கும்படியாக. To be your co-partner in life. உங்களுடைய வாழ்க்கையின் பங்குதாரராக இருக்கும்படியாக. So that you learn to live together. அதனால் நீங்கள் ஒன்றாக வாழ கற்றுக்கொள்வீர்கள். So that you learn to work together. ஒன்றாக செயல்பட கற்றுக்கொள்வீர்கள். You learn to love one another together. ஒருவரை ஒருவர் ஒன்றாக நேசிப்பீர்கள். Now loving one another is not just about sex. பாருங்கள், ஒருவரை ஒருவர் நேசிப்பது என்பது இப்படி உடலுறவு வைத்துக் கொள்கிறதான காரியம் இல்லை. You can have sex with your spouse even without loving that person. வாழ்க்கை துணையோடு உடலுறவை வைத்து அன்பு செலுத்தாமலேயே இருக்க முடியும். Even some people who have more sex in marriage don't have love for one another. அதிகமாய் உடலுறவில் இருக்கிற अनेक குடும்பத்தின் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதே இல்லை. Now we become just like animals. மிருகங்களைப் போல தான் மாறி விடுகிறோம். We have a need, so we need some outlet. பாருங்கள், தேவை இருப்பதனால் அதை சந்தித்தாக வேண்டும். Now I'm talking openly. நான் வெளிப்படையாக பேசுகிறேன். So a lot of women can feel that they are more being abused and used physically without husbands catering to their need in their heart. பாருங்கள், அவருடைய இருதயத்தில் இருக்கிற தேவையை ஒரு காலம் சந்திக்காமலேயே துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டு தவறாக நடத்தப்படுவதாக अनेक ஸ்திரீகள் கணவரை குறித்து நினைக்கிறார்கள். Somebody was saying it's more like a legal rape. இப்படியாக சட்ட ரீதியாக பலாத்காரம் என்று செய்யப்படுகிற நிலைமை. You have sex but you don't give love. உடலுறவு இருக்கிறது, ஆனால் அன்பை கொடுப்பது இல்லை. You understand what I'm talking about? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? When it comes to loving man and love between man and wife, கணவனிடத்திலும் மனைவியிடத்திலும் வருகிற அன்பு என்று சொல்லப்படும் பொழுது it's a transaction that takes place between your spirit and your wife's spirit. உங்களுடைய ஆவியிலிருந்து உங்களுடைய மனைவியின் ஆவிக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறதான ஒரு காரியம். From your soul to her soul. உங்களுடைய ஆத்துமாவிலிருந்து அவருடைய ஆத்துமாவிற்கு செல்கிறதான காரியம். So காரியம். from your body to her body. உங்களுடைய சரீரத்திலிருந்து அவருடைய சரீரத்திற்கு செல்கிறதான காரியம். So the conservation of all the three areas, soul, spirit and body, that is an act of loving. பாருங்கள், இப்படியாக ஆத்துமா, ஆவி, சரீர நிலைமையில் வருகிறதான இந்த பகிர்ந்தளிப்பே அன்பு. Amen. You understand what I'm talking about? சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். So God ordained husbands to be like a priest in the family. தேவன் கணவர்களை இப்படியாக குடும்பத்தில் ஆசாரியர்களாக இருக்கும்படி நியமித்திருக்கிறார். You know, when we solemnize wedding in the church, நாம் இப்படியாக திருமணங்களை நாம் நடத்தி வைக்கும் பொழுது, now for that matter anywhere, எங்கனாலும் சரி, you know, the father will bring the bride. தகப்பன் இப்படியாக பெண்ணை மணமகளை அழைத்து வருவார். Now his eyes will be full of tears. அவருடைய கண்கள் இப்படியாக கண்ணீரால் நிறைந்திருக்கும். No, it's a very significant moment for the father to give away his daughter in the hands of the man who will marry her. பாருங்கள், தன் மகளை திருமணம் செய்து கொள்ள போகிற அவருடைய நபரின் கையிலே ஒப்படைப்பதற்காக தகப்பன் தன் மகளை நடத்தி கொண்டு வருவது மிகவும் குறிக்கப்படத்தக்கதான ஒரு நிகழ்ச்சி. If you are a father, if you have a girl child, now if you are given away her in marriage, then you will understand what I'm talking about. ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்த தகப்பனாய் நீங்கள் இருந்து திருமணத்திலே அந்த பெண்ணை நீங்கள் கொடுக்கிற ஒரு தகப்பனாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அது புரிய வரும். So he gives that girl away to this man. இந்த மனுஷனுக்கு என்று அந்த தகப்பன் தன்னுடைய மகளை ஒப்படைக்கிறார். Woman is not designed to be independent. பெண்ணானவள் ஒரு காலம் தன்னிச்சையாக இருக்க சிருஷ்டிக்கப்படவில்லை. She has been designed by God to be dependent on man. பாருங்கள், ஒரு மனுஷனிடத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கும்படி அல்லது சார்ந்திருக்கும்படியே ஸ்திரீயானவள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாள். And it's other way around as well. Man is created to be dependent upon woman. இதே மனுஷனுக்கும் சொல்லலாம், ஒரு ஸ்திரீயானவளுக்கு சார்ந்திருக்கும்படியாக, ஸ்திரீயானவளை சார்ந்திருக்கும்படியாக மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். So when the father would like to give away the daughter to that man, இப்பொழுது அந்த மனுஷனுக்கு தன் தகப்பன் தன் மகளை இப்பொழுது ஒப்படைக்க போகிறார். maybe you know the boy, maybe for about a month or two. ஒரு மாதமோ 2 மாதமோ அந்த பையனை அவர் தெரிந்து வைத்திருக்கலாம். He do not understand fully about the son-in-law to be. தன்னுடைய மருமகனாய் வரப்போகிறவரை பற்றி முழுமையே அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். No, it depends upon the reputation and the testimony of other people
about this boy. இந்த பையனை குறித்ததான வார்த்தைகளை அவர் வெளியிலே கேட்டிருக்கலாம், அவருடைய சாட்சியை குறித்து அவர் கேட்டிருக்கலாம். But when he gives away the bride to the groom, மணமகளை மணமகனுக்கு அவர் கொடுக்கும் பொழுது he has tears in his eyes. அவருடைய கண்களில் கண்ணீர் இருக்கிறது. Now what he is trying to say? அவர் சொல்ல விரும்புகிறது என்ன? This is my daughter. இது என்னுடைய மகள். I gave birth to her. நான் அவளை பிறப்பித்தேன். I brought her up like a prince. இப்படியாக ஒரு இளவரசி போல அவளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். I loved her. She is the love of my life. அவள் என்னுடைய வாழ்க்கையின் அன்பு. But now I give my love, my precious treasure in your hands. ஆனால் இப்பொழுது என்னுடைய அன்பை, என்னுடைய விசேஷமான பொக்கிஷத்தை நான் உன் கைகளில் கொடுக்கிறேன். From this day onward, இந்த நாளிலிருந்து you must take care of her very well. நீ அவளை மிக நல்ல விதமாய் பார்த்து கொள்ள வேண்டும். You must love her more than I do. நான் நேசிப்பதை விட நீ அதிகமாய் நேசிக்க வேண்டும். You must be a good provider. நீ நன்றாய் அவளை பராமரிக்க வேண்டும். You must understand my daughter very well. என்னுடைய மகளை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். My daughter is coming out of my leadership unto your leadership. என்னுடைய தலைமைத்துவத்திலிருந்து உன்னுடைய தலைமைத்துவத்திற்கு அவள் வருகிறாள். Remember always, நினைத்துக் கொள்ளுங்கள், when people get married, women get married, பெண்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது you come out of your father's leadership into your husband's leadership. உங்களுடைய தகப்பனுடைய தலைமைத்துவத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய கணவருடைய தலைமைத்துவத்திற்கு வருகிறீர்கள். So after marriage, you being a dad, you are still trying to control your daughter. I want to tell you, you are violating God's principle. அதனால் திருமணத்திற்கு பிறகு தகப்பன்மார்களை கவனியுங்கள். நீங்கள் உங்களுடைய மகள்களை கட்டுப்படுத்த நினைத்தால் நீங்கள் தேவனுடைய கோட்பாடுகளை மீறுகிறீர்கள். You understand what I'm saying? Your daughter is under the leadership of the man whom she marries. பாருங்கள், எந்த நபரை உங்களுடைய மகள் திருமணம் செய்து கொள்கிறார்களோ அந்த நபருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக உங்கள் மகள் இருப்பார்கள். Amen. So now when God brought Eve to Adam, இப்பொழுது ஏவாளை ஆதாமிடத்திற்கு தேவன் கொண்டு வந்தபோது God would have told Adam, ஆதாமிடத்தில் தேவன் ஒருவேளை சொல்லி இருக்கலாம், Adam, I created Eve. ஆதாமே, ஏவாளை நான் சிருஷ்டித்தேன். Just like how I created you. உன்னை எப்படி சிருஷ்டித்தேனோ அப்படி. This lady is not your idea. இந்த பெண்ணானவள் உன்னுடைய யோசனை அல்ல. This lady is my idea. இந்த ஸ்ரீயானவள் என்னுடைய யோசனை. She is my daughter. அவள் என்னுடைய மகள். No, I just created her with the best for her in my mind. அவளுக்குரிய சிறப்பை என்னுடைய மனதில் வைத்து நான் அவளை சிருஷ்டித்தேன். So now I am bringing her to you and giving your hands. இப்பொழுது நான் அவளை உன்னிடத்தில் கொண்டு வந்து உன்னுடைய கைக்கு நான் ஒப்புவிக்கிறேன். So I entrust this lady in your hand. ஒப்புவிக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை, நான் இப்பொழுது இந்த ஸ்திரீயை உன் கையில் ஒப்புவிக்கிறேன். No, I fully bring her under your leadership. உன்னுடைய தலைமைத்துவத்திற்கு முழுமையாக நான் அவளை கொண்டு வருகிறேன். I can keep her always with me. அவளை எப்பொழுதும் என்னோடு நான் வைத்திருக்கலாம். But now I created her for you. ஆனால் இப்பொழுது அவளை உனக்காக நான் சிருஷ்டித்தேன். I bring her under your leadership. அவளை உன் தலைமைத்துவத்திற்கு கீழாக கொண்டு வருகிறேன். You have to be a covering upon her life. நீயே அவளை பாதுகாக்க வேண்டும். You have to be the head for her. நீயே அவளுக்கு தலையாக இருக்க வேண்டும். You got to be a leader for her. நீயே அவளுக்கு தலைவனாக இருக்க வேண்டும். You have to be a priest for her. நீயே அவளுக்கு ஆசாரியளாக இருக்க வேண்டும். You have to be a prophet for her. நீயே அவளுக்கு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். You got to be a king for her. நீ அவளுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும். She is under your care. அவள் உன்னுடைய பராமரிப்பில் She is இருக்கிறாள். under your protection. அவள் உன்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறாள். You understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? Do you understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? Later on you find பிறகு நீங்கள் பார்க்கிறீர்கள், when Eve was negotiating with the devil, பிசாசனுடன் அவள் பேரம் பேசிக் கொண்டிருந்த பொழுது, if Eve had been directly under the leadership of God, தேவனுடைய ஒரு தலைமைத்துவத்திற்கு நேரடியாக ஏவள் இருந்திருப்பாள் என்றால், he could always come and stop that serpent. சர்ப்பத்தை தேவனே வந்து தடுத்திருப்பார். But he left the job to Adam. ஆனால் இந்த வேலையை அவர் ஆதாமின் கையில் ஒப்பு கொடுத்திருந்தார். It was Adam's job. அது ஆதாமின் வேலை. To take care of his wife. அவருடைய மனைவியை பார்த்துக்கிறது ஆதாமின் வேலை. To protect his wife. அவருடைய மனைவியை பாதுகாப்பது அவன் வேலை. To stand against all the demonic powers. எல்லா பிசாசின் வல்லமைகளை எதிர்ப்பது அவன் வேலை. But he failed. ஆனால் அவன் தோற்றான். That's the reason when he showed up in the garden after they ate the fruit. பழத்தை தின்ற பிறகு அவர் தோட்டத்திற்கு வந்த பொழுது, so God didn't call, Eve, where are you? ஏவாளே எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிடவில்லை. He just said, Adam, where are you? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? Because Adam, you are responsible. ஏனென்றால் ஆதாமே நீயே பொறுப்பாளி. You follow what I'm talking about? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? Adam, there was a time Adam was alone. ஒரு காலம்
ஆதாம் தனிமையா இருந்தான். He was not tempted with the fruit. அவன் கனியை பார்த்து ஒரு காலம் சோதிக்கப்படவில்லை. Maybe the devil tried. ஒருவேளை பிசாசு முயற்சித்திருக்கலாம். The Bible also says it was Eve who was deceived but not Adam. வேதமும் சொல்லுகிறது ஏவாளே வஞ்சிக்கப்பட்டால் ஆதாம் அல்ல. So he was not tempted at all. அவன் அப்படியாக இச்சைக்கு உட்படவில்லை. But after Eve came into the scenario, ஆனால் ஏவாள் இப்படி காட்சிக்குள் வந்த பிறகு, she was alone when she ate the fruit. அவள் அந்த கனியை சாப்பிட்ட பொழுது தனிமையா இருந்தாள். But Adam failed to protect her. ஆனால் ஆதாம் அவளை பாதுகாக்கிறதில் தோல்வியுற்றான். I want to tell all the men as I close. எல்லா ஆண்களுக்கு நான் முடிக்கும் பொழுது சொல்லிக் கொள்கிறேன். Watch over your marriage. உங்களுடைய திருமணத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். Watch over your family. உங்கள் குடும்பத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். Watch over your children. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். You must know what is happening in your life. உங்களுடைய குடும்பத்திலே வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். You must know what is happening in your marriage. உங்களுடைய திருமணத்தில் என்ன நடக்கிறது என்று தெரிய வேண்டும். You must know what is happening in your children's life. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரிய வேண்டும். And God has given you all the power and authority to protect your family and marriage. உங்களுடைய குடும்பத்தையும் திருமணத்தையும் பாதுகாக்கிறதற்குரிய சகல வல்லமையும் அதிகாரத்தையும் தேவன் உங்களுக்கு கையளித்திருக்கிறார். Hallelujah. Did you enjoy the teaching? Come on, let's stand and pray together. எல்லாரும் எழுந்து நின்று Loving God, I pray for everyone who listened to the word. அன்பான ஆண்டவரே, வசனத்தை கவனித்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். All those who are here, oh God. இங்க இருக்கிற எல்லாருக்காகவும். And all those who watch us through the net. ஆண்டவரே, நெட் மூலமாக பார்க்கிற எல்லாருக்காகவும். Through the television. தொலைக்காட்சி மூலமாக பார்க்கிற எல்லாருக்காகவும். I pray in Jesus name. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். Lord, you will protect their marriage. ஆண்டவரே, நீர் அவளுடைய திருமணத்தை பாதுகாப்பீராக. Put a fence of fire around the family. அக்கினியின் ஒரு ஆண்டவரே ஒரு மதிலை அவர்கள் குடும்பத்தை சுற்றிலும் போடுவீராக. Every man will take up the spiritual leadership. எல்லா மனுஷனும் தங்களுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை எடுப்பார்களாக. They will recognize the power and authority that God has given to them. அவருடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட ஆண்டவரால் வந்த வல்லமை அதிகாரத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்களாக. They will use that power and authority to protect their family and their spouses. அவருடைய குடும்பத்தையும் அவருடைய வாழ்த்துணைகளையும் அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி அவர்கள் பாதுகாப்பார்களாக. Lord, we know in this world, ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களுக்கு தெரியும், the devil is attacking marriages. பிசாசானவன் திருமணங்களை எதிர்த்துக் கொண்டிருக்கிறான். He is trying to give a new definition to marriage. திருமணத்திற்குரிய அர்த்தத்தை அவன் புதிதாக்கி கொண்டிருக்கிறான். But in the name of Jesus, ஆனால் இயேசுவின் நாமத்திலே we know what is the truth. நாங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் ஐயா. Lord, it is your idea. ஆண்டவரே, அது உம்முடைய யோசனை. Adam is your idea. ஆதாம் உம்முடைய யோசனை. Eve is your idea. ஏவாள் உம்முடைய யோசனை. You brought them together as husband and wife. கணவன் மனைவியாக நீங்கள் அவர் இருவரையும் கொண்டு வந்து இணைத்தீரப்பா. And this is the true definition of marriage. இதுவே திருமணத்தின் உண்மையான அர்த்தம். In the most powerful name of Jesus, இயேசுவின் மிக வல்லமையான நாமத்தினாலே I bless everyone here tonight. இந்த ராத்திரியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். Lord, they will take up their position. அவர்களுடைய ஸ்தானத்தை அவர்கள் எடுத்துக் They will கொள்வார்கள். use the authority and power God has given to them. அவர்கள் தேவன் தங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்துவார்கள். And fight against all the demonic powers. எல்லா பிசாசின் வல்லமைகளையும் எதிர்த்து தாக்குவார்களாக. They will be victorious. அவர்கள் வெற்றி பெற்றவர்களாய் மாறட்டும் அப்பா. They will be fruitful in their married life. அவருடைய திருமண வாழ்க்கையில் கனி கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். They will be blessed in their married life. அவருடைய திருமண வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறட்டும். The truth they understand will set them free tonight. ஆண்டவரே, அவர்கள் அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும் ஐயா. I pray for all the people of God who attend this church. ஆண்டவரே, எல்லா இந்த சபைக்கு வருகிற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Put a fence around every one of them, O God. ஒவ்வொருவரை சுற்றியும் நீர் வேலி அடைப்பீராக. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Lord, we pray that we will have godly families in the church. ஆண்டவரே, சபையிலே தேவ பக்தியுள்ள குடும்பங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். All our children will grow up in a beautiful spiritual atmosphere. எல்லா அழகான ஆவிக்குரிய ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகள் வளர்க்கப்படுவார்களாக. The future of our children and our children's children will be blessed, O God. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததி இயேசுவுக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். We will say, as for me and my house, we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று நாங்கள் சொல்ல முடியும். Hallelujah. Rokana mama siamdara ribalaba. Will be signs and wonders and symbols in the land of the living for our God. ஆண்டவரே, ஜீவனுள்ள தேசத்திலே உமக்காக நாங்கள் அடையாளங்களாக நிருபங்களாக அற்புதங்களாக ஜீவிப்போமாக. Make every family and their children as signs and wonders and symbols in the land of India, O God. ஆண்டவரே, இந்திய தேசத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உமக்காக வாழ்கிற அடையாளங்களாக நிருபங்களாக மாற்றுவீராக. I pray for those who watch us through the television. தொலைக்காட்சியிலே எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். Those who go through hard times in their marriage.
marriage. அவருடைய திருமண வாழ்க்கையில கடினமான ஒரு பகுதியில் சென்று கொண்டிருப்பார்கள் என்றால் I pray for people of God whose marriage is divided. ஆண்டவரே பிரிக்கப்பட்டதான நிலைமையில் இருக்கிற திருமணத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். Bring them back together in Jesus name. இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் அவர்களை இணைப்பீராக. Bind every demon to take away filthy hands away from every husband and wife. எல்லா கணவனை மனைவி விட்டு பிசாசானவனுடைய எல்லா அசுத்த கரங்களையும் எடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். Bind them together with your power of love. ஆண்டவரே உம்முடைய அன்பென்ற வல்லமையினாலே அவர்களை கட்டுவீராக. I decree and command and prophesy every marriage will be restored in the name of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பிரிக்கப்பட்ட குடும்பங்கள் இப்பொழுது இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே இணைக்கப்படும்படி நான் பிரகடனப்படுத்தி தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். I release the miracle in Jesus name. இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதத்தை நான் இப்பொழுது கட்டவிழ்க்கிறேன். Lord, when we are weak, you are strong. ஆண்டவரே நாங்கள் உம்மோடு இருக்கும்போது பலனாய் இருக்கிறோம் ஐயா. You are strong in our lives. ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் பலனானவர். You are strong in our marriages. எங்களுடைய திருமணத்தில் பலனானவர். We depend upon you, God. உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். And we know that you bless every one of us. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். We just want to give you all the glory, honor, power and praise. உமக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் கொடுக்கிறோம். In the most powerful name of Jesus Christ we pray. இயேசு கிறிஸ்துவின் மிக வல்லமையான நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you. Amen. Hallelujah. Put your hands together for the Lord. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.